ஒரு ஊரில் கிழவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் தன் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவுகளை சேகரிக்க என்னவெல்லாம் பாடுபட்டான் என்பதை பார்க்கலாம். ஐயையோ, நாம் தினமும் எப்படியாவது உணவினை சேர்த்து வைத்து இருப்போம். ஆனால் இப்போ நமக்கு உண்ணுவதற்கு உணவு ஏதும் இல்லையே. உழைத்து உண்பதற்கு நம்மால் முடியாததாக இருக்கிறது. அதனால் திருடி சாப்பிடுவது தான் நல்லது. எனக்கு தெரிஞ்ச பக்கத்து ஊரில் கோழி நிறைய வைத்து வளர்ப்பதாக கேள்விப்பட்டேன். அங்கு போய் நம் உணவுகளை திரட்டலாம். அது மட்டுமே நமக்கு சரியான வழியாக அமையும். உணவுக்காக அவன் இந்த புறத்திலிருந்து அந்த புறத்திற்கு சென்றான். என்ன இது? இந்த ஊரில் கோழி இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் ஒரு கோழியும் கண்ணுக்கு தென்படவே இல்லையே. அங்கு ஒரு கோழி பண்ணை தெரிகிறதே, அங்கு போவோம் என்று அந்த கிழவன் மெதுவாக அந்த பண்ணைக்கு சென்றான். என்னப்பா ரமேஷ், புதுசாக கோழியை வாங்கி வளர்க்குற. ஆனால் வியாபாரம் செய்யும்போது ரொம்ப கம்மியாக விற்கிறியே. அந்த கோழியெல்லாம் எங்கே தான் போகுது? ஆனால் அங்கு 2 நபர்கள் பேசிக்கொண்டு இருந்தனர். அட ஆமாங்காளி, நீ சொல்றது உண்மைதான். வாங்கும்போது இருக்கிற கோழி விட விற்கிறப்ப கோழியின் எண்ணிக்கை குறையுது. யாரும் எப்போ வராங்கன்னே தெரிய மாட்டுது. ஆனால் மாட்டினான்னா தோலை உரிக்கிற மாதிரி கட்டி போட்டு அடிப்பேன். சரி வா, போய் டீ சுட சுட சாப்பிட்டு வரலாம் என்று ரமேஷும் காளியும் புதிதாக திறந்திருக்கும் டீ கடைக்கு சென்றனர். ஒரு வழியாக கோழி பண்ணையை கண்டுபிடித்து விட்டோம். அடடே, என்ன இது? அனைத்துமே பூட்டி இருக்கே. ஒரே வழி அந்த கதவை உடைப்பதுதான். உடைப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதே. இதை எப்படி உடைப்பது? உடைப்பதற்குள் யாராவது வந்துவிட்டால் என்ன செய்வது? கதவை உடைக்க வேண்டும் என்று அந்த கிழவன் வெறித்தனமாக புலம்பிக் கொண்டே தனது வேலையை காட்டினான். தனது அலட்சியத்தால் டீ குடித்துவிட்டு வரும் ரமேஷும் காளியும் அந்த கிழவனை பார்த்து விட்டார்கள். என்ன நண்பா, டீ கொஞ்சம் நல்லா இல்லாத போல தெரியுதுல்ல? அட ஆமாம், என்னதான் புது கடை வந்திருந்தாலும் பழைய கடை டேஸ்ட் வருமா என்ன? யாரோ கோழி பண்ணையோட கதவை உடைக்கிறான்டா. அட ஆமா, டேய் யாராவன்? நில்றா டேய். அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி தாறுமாறாக விழுத்தனர். அடேய், நான் உழைச்சி சாப்பிடுவேன், நீ கோழியை பிடிச்சு சாப்பிடலாம்னு வந்திருக்கியா? படவா ராஸ்கல். ஐயா, நீங்கள் அடிக்கிறது ரொம்ப வலிக்குது ஐயா. இதுக்கு மேலே தாங்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லை. இனிமே இங்கே நான் வரமாட்டேன் ஐயா. என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ நான் புரியாத வயசில் தப்பு செஞ்சிட்டேன். எனது குடும்பம் வாகன விபத்தில் அடிபட்டு மனைவி என் பிள்ளைங்கள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. என்னை விட்டுடுங்க. தேரிட்டு பயலே, இதை உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அடியாச்சு மிச்சமாக இருக்கும்ல. நான் வேற என் ஃபுல் ஃபார்மை உன் மேலே காட்டிட்டேனே. அட ஆமாம்ப்பா, இதை முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன்னா என் கூடவே உன்னை வேலைக்கு வச்சிருந்துருப்பல்ல, சாப்பாடு போட்டு இருந்திருப்பல்ல. ஆனாலும் நீ பண்ணது தப்பு. திடுறது ரொம்ப தவறான செயல். என்னடா காளி, நம்ம இவனை வேலைக்கு சேர்த்துக்கலாமா? அப்படின்னு அந்த புற மக்கள் அந்த கிழவனை திருத்தி வைத்து கொண்டனர். நண்பர்களே, நீங்கள் எந்த தவறான செயல்களை செய்து முன்னேறினாலும் விளைவு தப்பாகத்தான் முடியும். நீங்கள் நல்லவரா கெட்டவரா? வணக்கம்.